தமிழை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு சூறாவளி சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுகிட்டு இருக்காரு. மக்களை சந்திச்சு குறைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப 2வது சுற்றுப்பயணத்துடைய அறிவிப்பு வெளியாயிருக்கு. 24ஆம் தேதி ஜூலை 24ஆம் தேதி ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் பயணம் பண்ண போறாராம். 24ஆம் தேதி அறந்தாங்கில தொடங்கி அப்படியே திருநெல்வேலி, ராமநாதபுரம், தென்காசி, விருதுநகர், திருச்செந்தூர் ஒரு பயணத்தை பிளான் பண்ணி வச்சிருக்காங்களாம் அதிமுகவினர். ஒரு பெரிய லெவல்ல எழுச்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. பாவம் 2026 அது வாக்கா மாறப்பதான் தெரியும். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் இன்னைக்கு பேசியிருந்தாரு. நிறைய முடிவுகளை நாங்க எடுத்து வச்சிருக்கோம், சொல்லக்கூடிய முடிவுகளை நாங்க சொல்றோம், சொல்ல முடியாத முடிவுகள்ல போக நீங்களே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாரு. ஏதாவது இருந்தாதான் சொல்ல முடியுங்கிறீங்களா? அதான் பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்றாரு, நாங்க யாரும் பின்னாடி போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்ப இவங்க பின்னாடி யாராவது இருக்காங்களாங்கிறது தெரியல. திடீர்னு விஜய வேற பாராட்டி இருக்காங்க. ஆமா, விஜய் அரசியல் நல்லாதான் போய்கிட்டு இருக்கு, தார்மீக அவருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு ஓபிஎஸ் சொல்றாரு. அப்படி என்ன விஜய் பண்ணாரு, அப்படி என்ன தார்மீக கடமை ஓபிஎஸ் இருக்குங்கிறது அவங்க சொன்னதான் தெரிய வரும் நமக்கு. ஆனா ஓபிஎஸ் இன்னைக்கு அதான் பேசியிருக்காரு. மதுரையில செப்டம்பர் 4 ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்த போறாங்களாம். அதுல அவங்களோட முடிவு அறிவிக்கப்படுறதா சொல்றாங்க. அநேகமா தனிக்கட்சி இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கே செப்டம்பர் வரைக்கும் ஆகுமா? செப்டம்பர் 4 அதான் ஜூலை வந்துருச்சு. இப்ப நடுவில் ஆகஸ்ட் மாநாட்டு பணிகள் எல்லாம் பிரம்மாண்டமா நடத்துறதுக்கு அனுமதி வாங்கணும். காவல்துறை அனுமதி மறுப்பாங்க. தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு இருக்கும். அப்படிங்கறதுனால நிறைய பாசமிடல் தேவைப்படுது. அதனால ஒரு 1.5 மாசம் எடுத்துக்கிட்டு செப்டம்பர் 4 அறிவிக்க போறாங்களாம். சும்மாவா? சுயேட்சையாக இந்தியாவிலேயே 33% வாக்கு வாங்கினது நான் தான் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு. ஜெயிச்சாரா? நீங்க எத்தனை பேரை சந்திச்சேங்கிறது முக்கியம் இல்ல, கரையை கடந்தீங்களாங்கிறதும் முக்கியம். கரையை கடந்தாரா அவரு? ஜெயிச்சாரா ஓபிஎஸ்? ஆமா, அன்னைக்கு பதவி கொடுக்கும் போதே அதெல்லாம் யோசிச்சிருக்கணும். சரி, ரைட்டு, இவ்வளவு தூரம் ஆகி போச்சு. இன்னொரு பக்கம் பாஜக, இந்த வீடியோ நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், காலையிலே பார்த்தேன். விருதுநகர் மாவட்டம் நந்தி மரத்திரு அப்படிங்கிற ஒரு இடத்துல நயினார் நாகேந்திரன் இந்த பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் அமைச்சிருக்காங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கள ஆய்வு பண்றதுக்காக போயிருக்காரு. அங்க பாஜகவை சேர்ந்த ஒருத்தர் நயினார் நாகேந்திரன்ட்ட பேச வர்றாரு. அப்போ அவர் சொல்றாரு, நமக்கு சோறு வேணா போடுறேன்றாங்க, ஆனா ஓட்டு மட்டும் போட மாட்டேன்னு சொல்றாங்களே தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிக்கிறாங்க எல்லாருமே. என்ன இது இவ்வளவு காமெடியா இருக்கு கட்சி அப்படிங்கிற மாதிரி. சோ ஆனா ஒரு நிமிஷம் நயினார் நாகேந்திரன் சாக்கு கேட்டாப்புல, இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கல சார் அப்படின்ட்டு.